ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். தயிர் சாதம் நான் எப்படி பண்ணேன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாதத்தை நல்லா குழச்சி வடிச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன்னா அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இஞ்சி கொஞ்சமாக குட்டி குட்டி குட்டியாக மைன்யூட்டாக சாப் பண்ணி, 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு ப்ரோமோகிரானட் ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த இது நல்லா நம்ம குழச்சிட்டு அதில் தயிரை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா குழச்சிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம தாளிப்பை அதில் கொட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா திரும்பி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரெடி. உங்களுக்கு உருளைக்கிழங்குடைய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தயிர் சாதம் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்.